Hello guys, welcome back to All Running Gaming Tamil channel. In this video, we will talk about வேற மாதிரி கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட்? இது நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடா ஃப்ரீ ஃபயர் பத்தி போட்டுருந்தது திடீர்னு நம்ம அன்பாக்சிங் போறோம்னா இன்னைக்கு ஃப்ரீ ஃபயரோடைய ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக வீடியோவில் போயிடலாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல். சரி வாங்கி வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை தந்தோன்னே என்னடா குப்பையை போட்டு வச்சுக்கிறீங்க ஐட்டம், நம்மளுடைய ப்ராடக்டை போட்டு வைப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் பார்த்தா அதோடைய நம்மளுடைய பில்லுங்க, நம்ம புக் பண்ண அட்ரஸ்ஸு பில்லு அதெல்லாம் இருக்கும். அதனால் நான் அதை காமிக்கல. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓரமாக வச்சு போட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் எங்கே நான் தேடும். அம்மா பார்த்தா இதோ வந்துருச்சு என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய அதிநவீன புதுவிதமான வேறு என்ன சொல்லி சீன் போடுறதுன்னு தெரில. சரி சிம்பிளாக சொல்லிடுறேன், இது ஒரு கேமிங் ஸ்லீவ்ஸ் தான். ரியல்மியோடைய கேமிங் ஸ்லீவ்ஸ் கைஸ் வேறு மாதிரி. நான் இது ரொம்ப நாளாக ஒரு கேமிங் ஸ்லீவ்ஸ் ஆகணும் ஆசை. ஏன்னா எனக்கு வந்து கட்டை வரல, ஒரு 15 மினிட்ஸ் ஆனாவே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சு மாதிரி தனித்தனியாக ஸ்க்ரீன் ஆகணும். அதுதான்றா பவுடரு சொன்னேன். இன்னத்துக்கு பவுடரு வாங்கி நான் போட்டு ஆடுறது பிடிக்காது. இன்னும் என் ஃப்ரெண்டு இதுமா வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சே பிளக்கா பையா இது போய் என்ன செய்யலாம், 200 கற்று வாங்கி வச்சு. இது 200 ஆச்சு எனக்கு. இது டாக்டருங்க கையில் போடுவாங்களே ஹேண்ட் க்ளவுஸ், அதில் இருக்கிற கட்டவரில் வரைக்கும் வெட்டி எடுத்துக்கிட்டு கையில் போட்டால் போதுன்னு சொன்னேன். இது கம்பெனி ஐட்டம்ரா ரியல்மி. இது கம்பெனி ஐட்டமா அப்படின்னா சரி அப்படின்னு சொன்னது தான் மனசுக்கு நிம்மதியாச்சு. நான் கூட ஏதாவது தப்பாக வாங்கிட்டேன்னு வாங்கிட்டேன். அம்மா பார்த்தீங்கன்னா இன்னத்துக்கு வீணாக போய் செஞ்சு வாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் எப்படி இதுன்னு பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அதை கட் பண்ணி இப்போ தான் வெளில எடுக்கிறேன். பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கட்டவரில் விட இன்னத்தரா இது பெருசாக போடுவோம் அப்படின்னு வச்சுக்கின்னு இருந்தேன். பார்க்குற லுக் வைஸ் வேற மாதிரி இது சொன்னோம். அந்த இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு அந்த ரியல்மி தெரியுதுல வேற மாதிரி தெரியும். இந்த ரியல்மி உண்மையிலேயே எப்படி இருந்துச்சு தெரியுமா, அது பிச்சில் வந்துடுது கை, சத்தியமாக சொல்கிறேன். இந்த ரியல்மி எது கொடுத்துக்கிறானே தெரில. அது கொஞ்சம் நான் ஒரு 2 days தான் யூஸ் பண்ணேன். அதுவும் சும்மா ஒரு 1 hour தான் யூஸ் பண்ணேன். அந்த ரியல்மி நடுவில் இருக்கிற எல்லாம் காணும். பார்த்தா பிச்சின்னு தொங்கி நிற்குது. என்னத்தை செய்யுது, இதில் வந்து 2 pair தான் கைஸ். அதுவே 200 கொஞ்சம் காஸ்ட்லி தான். பரவாயில்லன்னு நான் யோசிக்காமல் வாங்கிட்டேன். என்னுடைய பாக்கெட் மணி காசு தான் சொல்லிட்டு நான் வந்து அவுத்துட்டேன். நான் ரெண்டுத்தையும் அவுத்துட்டு பார்க்கலாம். நான் எதுவும் பார்க்கல, அவுத்துக்குன்னு இருந்தேன். பாருங்களேன், இப்போ எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். என்ன பார்த்தா அவுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா தம்மா துண்டாக இருக்குதுங்க. அந்த அட்டையில் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு பெருசாக தெரியுது. என் கைக்கும் அதுக்கும் கரெக்ட். என் கை ரொம்ப ஒல்லி, நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். என் கையை ரொம்ப ஒல்லி வேறு, என்னுடைய விரலெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அதுக்கே எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது சொல்ல போனால். அதுக்கே எனக்கு கொஞ்சம் டைட்டாகுது. ஸோ ரொம்ப குண்டாக இருக்கிறவங்கலாம் இதை நான் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். மீடியமாக கரெக்டாக இருக்குதுலாம் வாங்குங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தாங்க எனக்கும் ஃபிட் ஆகுது. அந்த கரெக்டாக அந்த எல்லோ கலர் இருக்குதுல்ல கையில் பிடிக்கிற இடம் எலாஸ்டிக்கு, அந்த இடம் கொஞ்சம் டைட்டாக பிடிக்குது. ஆனால் டைட்டாக பிடிச்சா தான் நல்லது. எனக்கு ஒன்றும் ஒரு 1 hour 1.5 hours இல்லைன்னா அந்த இடம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சது தவிர வேறு எதுவும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அவுத்து வச்சுட்டான்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ யாரும் பயப்படாங்கன்னா லுக் வைஸ் வேறு மாதிரி இருக்குது. அதில் லைட்டாக மேலே வந்து கிளாத்து காட்டன் கிளாத் பிளாக் கலர் வேறு மாதிரி இருக்குது. அதில் சில்வர் கலர் வந்து மைக்ரோ ஃபைபர் ஆட்டங்குதுங்க, சில்வர் கலரு. இன்னத்தை சொல்ல வேறு மாதிரி இருக்குது. சொல்லமான ப்ராடக்ட்டு நான் யூஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட நான் இது எப்போயோ எடுத்த வீடியோ. இப்போ நான் ஒரு 2 weeks ஆகிட்டு யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வேறு லெவலில் இருக்குது. எந்த டேமேஜுமே ஆகலாம். அந்த ரியல்மி இது வரைக்கும் தான் பிச்சின்னு போய்க்குது ஒன்றில். அது என்ன எல்லோ என்னமோ பிச்சின்னு போயிட்டு இருக்குது ஒன்றில். அது மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கைக்கும் கரெக்டாக ஃபிட் ஆகுது கைஸ், வேறு மாதிரி இருக்குது. ஸோ லுக் வைஸ் நல்லா இருக்குது. ப்ராடக்டுடைய மெட்டீரியலு அதோடைய லைஃப் லாங் கூட நல்லா வரும்னு நினைக்கிறேன். லைஃபுக்கு நல்லா லைஃப் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்னட்ரா இது எங்கேயோ வச்சு வீடியோ எடுத்துனா எனக்கு வீடியோ ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லை. வீடியோ ஸ்டாண்டு நான் எதுவும் புக்கு மேலெல்லாம் ஸ்கூல் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு எடுத்துனாங்க. சரி 2 கையிலுமே உங்களுக்கு போட்டு காமிக்கணுமல்லவா திரும்பி அப்படின்னு சொல்லி எப்படியோ போட்டு காமிச்சு எப்படியோ ஆட்டி காமிக்க. இன்னும் வேறு என்ன பண்ணதுன்னே தெரிலங்க. நான் ஏதோ ப்ராடக்ட் பார்க்க சூப்பராக இருக்குது, வார்த்தையே சொல்ல முடியாது. அது போல் தான் இது. ப்ராடக்ட் வாஸ் டன், சூப்பராக இருக்குது. அது தவிர எந்த குறையுமே இல்லை ப்ராடக்டில். சரி என்னடா நீ ஆடினே அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்குது கேம் பிளே ஷாட்டெல்லாம் பல விதமாக ஒன் டேப்லாம் அப்படியே விட்டு அப்படியே ஒரு செகண்ட் பட்டுன்னு விடுதான்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். முதல் மேட்ச்லாம் இப்படி தான் ஆகும், கேவலமாக நாக்கிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஸ்க்ரீனை முதல்ல அந்த லாபியோட திருப்பி பார்த்தேங்க. அந்த கரெக்டாக கன் வாங்குறதுல எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில. கொஞ்சம் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது இந்த இது யூஸ் பண்ணிட்டு போகிறவொன்னே. அப்புறமா நான் என்ன பண்ணேன், மெதுவாக திருப்பலாம் பார்த்தா ஒன்றுமே திரும்ப மாட்டேது. திடீர்னு எனக்கு அதான் பயம் வந்துச்சு, என்னடா இதுன்னு. நம்ம போக ஒரு 2 கேம் ப்ளே போட நானே சரியாயிட்டேன், உங்களுக்கும் சரி ஆகிடும். என்னடா இது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் போட்ட கேம் ப்ளே தான் ஒன்று நான் ரெக்கார்டில் வச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதாங்க. நான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கேவலமாக நம்ம தோத்தாச்சு, நம்ம டீமை ஜெயிக்க வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்னா நம்ம வேறு மாதிரி 3 பேரும் இப்போ இங்கே இருப்பாங்க. தைரியமாக போய் அச்சு எப்படியா கில் எடுத்து அப்படியே ஒரு ட்ரிபிள் கில்னா ஒரு குவார்ட்டரா கில் எடுத்து வேறு மாதிரி சம்பவம். என்ன பார்த்தா ஸ்க்ரீனு அப்படி போகுது இப்படி போகுது எப்படி போகுதுன்னே தெரில. ஆக மொத்தத்தில் நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், எங்கெங்கேயோ தலைமையிலலாம் போகுது புல்லெட்டு. நான் என்னத்த இப்படி ஓடுறேன் அப்படி ஓடுறேன் இப்படி ஓடுறேன், எங்கே ஓடுறேன்னு வரைக்கும் தெரில. அப்புறமா எப்படியோ கண்ட்ரோலுக்கு ஒரு 2 கேம் ப்ளே போட்டோன்னா ஆர்டினரி கண்ட்ரோல் நீங்கள் ஒரு 2 கிளாஸ் ஸ்குவாட் போடுங்க, ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். இன்னட்ரா இது கேம் ப்ளே இவ்வளோ கண்ட்ராவே இல்லைன்னா இன்னத்தை செய்ய ஃபஸ்ட்டு கேம் ப்ளே தான் இருந்துச்சு இந்த க்ளவுஸ் இல்லைன்னும் போது அதுக்குன்னே இந்த ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க கையில் ரொம்ப நேரம் விளையாடினா ரேங்க் புஷ்ஷு, கிராண்ட் மாஸ்டர் புஷ்ஷிங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் வேர்வை நிறைய சொத்தம், பவுடர் போட வேணாம், ஈஸியாக நீங்கள் க்ளவுஸ் போட்டு இல்லைலாம். இன்னும் உங்களுக்குன்னு பாக்கெட் மணி ஏதாவது சேர்ந்து ஆஃபர்லலாம் இன்னும் நல்லா வரும். 150 120 அது போல் கூட வந்துருக்குது இப்போது பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டில். தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் 3வது ரவுண்டோட நான் முடிச்சுப்பேன். ஏன்னா தெரில 4வது ரவுண்ட் போட்டு போனால் நானே வீடியோ எடிட்டிங் ஒரு அவ்வளோ சீராக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றுங்க, என்ன ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்குதோ அந்த ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கும். சிம்பிள் அவ்வளோதான். சும்மா ஒன் டேப் வச்சு பார்க்கலாம், நமக்கும் வேறு மாதிரி விழணும். ஒரு 1 டேப் பார்த்து விழ நம்ம க்ளவுஸை போட்டு இதெல்லாம் இந்த க்ளவுஸு போட்டால் தான் 1 டேப் அடிப்போம்னு அர்த்தம் இல்லை. நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், க்ளவுஸ் போட்டால் 1 டேப் என்ன ப்ரோ, ஹெட்ஷாட் என்ன ப்ரோ, அப்படியே பல ரகமாக விழுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்மளுடைய திறமையை பொறுத்து தான். இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போகுதுங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் திரும்புது ப்ரோ, எனக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியை மறைச்சிக்கலாம். பார்த்தீங்களா வேறு மாதிரி ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சு. தவிர வேறு எதுவும் இல்லை கைஸ். இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் தாராளமாக பை பண்ணலான்னு நான் சொல்லுவேன். வேறு எதுவும் இல்லை. இதில் ஹெட்ஷாட்டெல்லாம் எப்படி விழுதுன்னு சொன்னிங்கன்னா எல்லாம் நம்ம திறமை தான், தானாக நம்ம கற்றுக்கிறது தான். இதுலலாம் ஹெட்ஷாட்டெல்லாம் விழாது. கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, திருப்புறதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். பை கைஸ். Look me in the face, tell me that you love me, even if it's fake.